பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த ஜீசஸ் யூடியூப் சார்பாகவும் இவாஞ்சலிஸ்ட் என்ற யூடியூப் சார்பாகவும் நான் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை அட்வான்ஸாக சொல்கிறேன். கிறிஸ்மஸ் என்றால் என்ன எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போ மத்திய, மார்க், லூக்கா கிறிஸ்மஸ்னாலேயே செய்தி கொடுப்பாங்க. அது அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறது தான் கிறிஸ்மஸ். ஸ்டார் ஒவ்வொரு மாதமும் நம் வீட்டில் தொங்க விடுறது வருடந்தோறும் அந்த கிறிஸ்மஸ் 1ஆம் தேதினா தொங்க விடுறது. கிறிஸ்மஸ் ட்ரீ வைத்து லைட் போட்டு டெக்கரேஷன் பண்ணுறது அதெல்லாம் இருக்கலாம். அதன் மத்தியிலையும் நம் கூட யார் சிறிய வேலைக்கு போவார்கள், ஆனால் அவங்களையே பார்த்து உதவி பண்ணணும். இந்துக்களுக்கு உதவி பண்ணணும், முஸ்லீம்களுக்கு, கிறிஸ்துவர்கள் சபைகள் யாரை பற்றி நான் குறை சொல்லவில்லை. குறை சொல்ல நிறைய சொல்லலாம். அதை பற்றி அந்த கான்செப்டுக்கு நான் போக 100% இல்லை. அங்கே சில சபைகள் செய்கிறார்கள். சில சபைகள் நான் புக் ஸ்டால்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த சபைகள் என்ன பண்ணுறாங்க, சில ஊழியத்துக்கு தாங்குகிறார்கள். கர்த்தர் அவங்களை ஆஸ்வதிப்பார். சில சபையில் டீ, பஜ்ஜி, போண்டாலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நேற்று சபைக்கு நான் போயிருந்தேன். நல்லா ஒரு வடையை 5 ரூபா, நல்லா டீயும் 5 ரூபா தான். ரொம்ப நல்லா இருந்தது. அது ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது தொடர்ச்சியாக எனக்கு இந்த மாதம் ரேஷனில் பச்சரிசி போட்டாங்க. அது எக்ஸ்ட்ரா எனக்கு தேவையான எடுத்துக்கிட்டு கிண்டி ரேஸ் கோர்ஸ் பக்கத்தில் ஒரு சிஎஸ்ஐ சபை இருக்குது. அவர் பேர் அங்கே ஒர்க் பண்ணுற ஒருத்தர், அவர் பேர் ஆல்பர்ட். அவர் ஆந்திராவிலேருந்து வந்திருக்கார் வேலைக்காக. ஒரு வயசானவர், நல்லா போல்டாக ஹைட்டாக வெயிட்டாக இருப்பார். அவருக்கு அங்கே உதவி பண்ணுறாங்க. நாங்கள் மாதம் 2 மாதமோ அல்லது 3 மாதமோ அவங்களுக்கு என்ன பண்ணுவேன், அரிசி கொண்டு போய் கொடுப்பேன். எதுக்கு சொல்கிறேன்னா, என்னால் பிடிச்ச உதவி. அதேமாரி ட்ரெஸ் இருந்தாலும் என்னுடைய தம்பி யார் இருக்காங்க, இல்லாதவங்க இருக்காங்க, என்ன பண்ணிருக்கேன், கொடுத்துருவேன். அடுத்தது என்னால் முடிஞ்சது மற்றவங்களுக்கு உதவி பண்ணுவேன். கர்த்தர் அதனால் நான் ஹைஃபையாக வச்சுருக்காரு. நான் ஹைஃபையாக இல்லை, என்னால் ஒன்றும் இல்லை. காற்றை காண மாட்டேன், மழையை வாய்க்கால் நிரப்பப்படும். நான் சண்டேல ஃபாதர், அவரே கஷ்டப்பட்டு தான் லைஃப்பில் பெரிய ஆள் ஆகினார். என்னை அழகு பார்த்து தான் அவர் காரில் போனால் முன்னாடி உட்கார வச்சு தான் என்னை கூப்பிட்டு போவார். பெரிய பிரபலமான சிஎஸ்சிலையும் இருக்காங்க, மற்ற எல்லாத்துலேயும் பிஸ்னஸ்மேன். ஆனால் அழகு பார்ப்பாருங்க. ஒவ்வொரு காரில் உட்கார வச்சு அழகு பார்ப்பாங்க. ரொம்ப அது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. அது மொத்தத்தில் நான் சொல்ல வந்த இது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, நீங்களும் கூட இருக்கவங்க அனைவருக்கும் கூட இருக்கவங்க ஹெல்ப் பண்ணும்போது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். மத்திய 1, 22, 23, 3, 24, 25 இது முழுவதுமாக என்ன சொல்கிறதுனா, ஆண்டவர் எப்படி பிறந்தார், பெத்லகேம் ஊரில் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். முன்னாடி ஒரு தீர்க்க தரிசனம், தேவதூதர் அவனுக்கு, மரியாள் நீ ஒரு கர்ப்பவதியாக ஒரு குமாரன், அவருக்கு நீ யார் வைக்கணும் பேர், இயேசு என்று பெயரிடுவார். எதுக்கு அவர் ஹைஃபையாக பிறந்திருக்கலாம், உலகத்தை உண்டாக்குனார். அவர் ஏன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே தான் ஹெல்ப் பண்ணணும். நம்ம சபையில் இருக்கலாம், பிரபலமான சபைகள் இருக்கலாம்,
உதவி பண்ணுங்கள். உதவி பண்ணால் தான் மற்றவங்க யாருக்கும் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஊழியம் என்பதே அதுதான், உதவி பண்ணணும். பல வருஷமாக இருப்பாங்க, இப்போ வந்திருப்பாங்க, அவங்களுக்கு என்ன ஏது கேட்டு அவங்களால முடிஞ்சது உதவி நீங்கள் பண்ணணும். கர்த்தர் அதுதான் சபை. நிறைய தசம்பாவம், காணிக்க, வாரம், ஃபண்டு எல்லாம் தேவன் கொடுக்குறாங்க. தேவன் அவங்கள ஆசீர்வதிக்கிறாங்க. ஆனால் ஏழை மக்கள் அந்த மாநகர் பேர் நடந்து வருது, சைக்கிளில் வர்றது, எவ்வளோ பேர் பாவம். சபையில் இருக்கவங்களுக்கு மக்களுக்கு உதவி பண்ணுங்கள். சும்மா ஃபார்மாலிட்டிக்கு அன்றைக்கி மட்டும் சொல்லக்கூடாது. மாதம் உதவி பண்ணுங்கள். நம்ம மாதம் நம்ம கேட்குறோம், ஃபண்டு கேட்குறோம், உதவி என்ன பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் உங்கள் சபை குழுக்கள் மற்றும் உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருப்பாங்க. அதான் ஊழியம். பைபிள் ஸ்டடி படிப்பாங்க. அதுலேயும் எவ்வளோ கஷ்டப்படுறவங்க வந்தால் படிப்பாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்திருப்பாங்க. ஆனால் அதுலேயும் என்ன பண்ணுவாங்க, மிஷினரி கொடுங்க. அவனே கஷ்டப்பட்டு வந்திருக்கான், பெரிய தொழில் விட்டுட்டு வந்தான். அதுலேயும் கலெக்ஷன், எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணுங்கள். நான் கலெக்ஷன் பண்ண வேணாம் 100% நான் கூறல. கலெக்ஷன் பண்ணுங்கள். கலெக்ஷன் முக்கியம். ஏன்னா கரண்ட்டு பில் கட்டணும், ஊழியத்துக்கு பெட்ரோல் வேணும், அப்போ குடும்பத்துக்கு வேணும், சாப்பாட்டுக்கு தக்காளி வெங்காயம்லாம் வேணும், எல்லாம் வேணும். உதாரணம், லாக்டவுன் நான் என் தாய் சபையெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, பருப்பு வேணுமா, தக்காளி வேணுமா, உளுத்த பருப்பு வேணுமா, தோரம் பருப்பு வேணுமா. ஆனால் ஒருவரும் வந்து கொடுக்கல. நான் பண்ணேன். நான் எனக்கு தெரிஞ்ச இது போல் என் கூட இருக்கவங்களுக்கு இந்த ஏரியா பகுதியில் உதவி பண்ணணும், கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். நண்பர், பாஸ்டர், என் தாய் சபை சாராத இருக்கலாம், அதை அதர் வெளியே ஊரில் வெளியே அப்படியே எடுத்துக்கலாம். வந்து 5-2 மூட்டையை வாங்கி இல்லாதவங்களுக்கு நான் தக்காளி வெங்காயம் நான் போட்டேன். பட் அது நானும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன். ஆனால் எனக்கொன்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை, எல்லாமே இயேசு. என்னை பொறுத்தவரையும் எவ்வளோ நான் என் குடும்பத்தையே நான் செட்டில் பண்ணணும், என் குடும்பத்தை செட்டில். ஆனால் நமக்கு போதுங்கிற அளவு எடுத்துகிட்டு அடுத்தது நம்ம கூட இருக்காங்க, இந்துவாக இருக்கலாம், முஸ்லீம், முடிஞ்சது முடியாதது செய்ய முடியாது. வருஷத்துக்கு கிறிஸ்தவம் நிறைய பேர் இருக்காங்க, பெரிய பெரிய கம்பெனி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு போனஸ் கொடுத்து ட்ரெஸ் கொடுத்து. சில தெரிஞ்சவங்க காட்டாங்கல்ல, பிரின்ஸ், அவர் பேர் பிரின்ஸ், இன்னி வரையும் எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. தேவா எப்படி இருக்க, வந்துருப்பா இந்த நாளில் வந்துரு, அவ்வளோதான். நான் போவேன், ட்ரெஸ் இருக்கும், ஒரு கேக் இருக்கும். தூத்துக்குடியில் பாத்திரம் கடை வச்சுருக்காரு. இங்கே ஒரு சின்ன வேலை ஒர்க் பண்ணுறாங்க. என்ன ஸ்கூல் படிக்கிறதுல ரொம்ப அப்போதுலேருந்து இன்னி வரையும் எனக்கே அவர் தரணும். என் ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்காங்க, என் காலேஜ் ஃபீஸ் கட்டியிருக்காங்க. நான் என் தாய் சபையிலே வந்து எங்கள் தாய் தலைமை போதர் நான் எதுவும் எதிர்பார்க்க மாட்டேன். பட் அங்கே உள்ளவங்க 2 பாஸ்டர் இருப்பாங்க, ஆண்டனி பாஸ்டர், கோபி பாஸ்டர். இப்போ இல்லை, அவங்க தனியாக சபை தலைமை போதர் ஆகிட்டாங்க. சட்டை வருஷத்துக்கு சட்டை எடுத்து கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் எதனா ஃபீஸ் கட்டோ எதனா செலவுக்கு பாக்கெட் மணிக்கே கொடுப்பாங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சின்ன ஊழியத்தில் நான் உண்மையாக இருந்ததால் எனக்கு அந்த ஆசீர்வாதம். இப்போ நான் நல்லா இருக்கேன். நான் ஒரு வேலை, சின்ன வேலை செஞ்சாலும் அது எனக்கு போதும் என்கின்ற மனதுடனே தேவ பக்தியாய் வாழ்ந்திடுவோம். நான் கிறிஸ்மஸ் நாளிலே நிறைய கிறிஸ்மஸ் நாள் எல்லா பாட்டும் பாடணும். கிறிஸ்மஸ் நாள் இதான் ஸ்டார் போடுறது, புது ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு நம் பிரசங்கம் பண்ணுறது அல்ல. மாநாடு நடத்தலாம், 365 நாள் நடத்தலாம். ஆனால் அந்த மாநாட்டிலே ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறது தான் இயேசுவின் ஆசீர்வாதம் இருக்கிறது, இயேசுவின் அன்பு இருக்கிறது, தேவ செய்தி இருக்கிறது. பல நாள் நான் ஊழியம் செய்யலாம், பல ஊருக்கு போகலாம், பல நாட்டுக்கு செய்யலாம். நீங்கள் செய்கிறீங்க.
அதை முதல்ல டிவியில் போடுங்க. கலெக்ஷன் பண்ணல, நான் கணக்கு, நான் இத்தனை வருஷத்தில் இத்தனை பேருக்கு நான் பில்டிங் பண்ணேன், இத்தனை பேருக்கு உதவி பண்ணேன், இது போடணும் அவசியம் இல்லை. ஏன்னா என்ன போல் ஆட்கள் குறை சொல்ல மாட்டாங்க, ஏசுவாங்க. நான் ஏசலை, நான் சொல்கிறேன். எனக்கு நான் பண்ணுறேன், நான் வந்து கஷ்டப்படுறேன், என்னால் முடிச்சிருந்தாங்க, எனக்கு தரதை எனக்கு போதும், அதிலே எடுத்துட்டு மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார், காற்றை காண மாட்டேன், மழையை பார்க்க வாய்க்கால்கள் நிரப்பப்படும். நான் தான் பில்டப், நோ நோ நோ, எல்லாமே ஏசப்பா. தன்னை தாழ்த்துறவன் உயர்த்துறவனோ தாழ்த்தப்படுவான். அநேகர் அதுதான் கிறிஸ்மஸ், நியூ இயர், அதே மாதிரி ஈஸ்டர், குட் ஃப்ரைடே, ஆண்டு எப்படி பிறந்துட்டார், கிறிஸ்மஸ், அந்த நாளில் வச்சு நம்ம கொண்டாடுறோம். அந்த நாளில் என்ன பண்ணுவோம், இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுங்கள், கூட இருக்கவங்களுக்கு முடிஞ்சது முடியாது ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த கேக் ஆன்லைன் மூலியமாக யூடியூப் மூலியமாக பார்க்குற ஆண்டவர் அன்பு உள்ளங்களும் அன்பு மக்களை ஆசீர்வதியும் அப்பா. யாராக இருக்கட்டும் ஆண்டவரே, நீர் அவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவர் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே அவங்க தேவைகளை சந்திங்கப்பா. அந்த ஆண்டவரே அவங்க அடிப்படை தேவைகள் ஆண்டவரே, வாடகை தேவைகள், இஎம்ஐ தேவைகள், வட்டி, அதெல்லாம் ஆண்டவரே முடிக்கணும். திருமணம் ஆகாத இருக்கவங்க திருமணம் ஆகட்டும், குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க முடியாத இருக்கவங்க தேவன் சுகம் தாங்கப்பா. தேசத்தில் ஆண்டவரே, கடந்த ஆண்டு அதுக்கு முந்தின அவ்வளோ வெள்ளங்கள், ஆனால் இந்த ஆண்டுகள் அவ்வளோ அதிகமாக வராதபடி காத்தீரே, நன்றி அப்பா. ஆண்டவரே, என் தேசத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள், எங்கள் மக்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் ஆண்டவரே. தலைமைப்பா, எங்கள் முதலமைச்சர் ஐயாவை பாதுகாத்து கொள்ளுங்கள், துணை முதலமைச்சர் ஐயாவை பாதுகாத்து கொள்ளுங்கள், எதிர்கட்சி தலைவர்களையே பாதுகாத்து கொள்ளுங்கள், ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு துறையும், போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஆர்மி டிபார்ட்மெண்ட், எல்லாரையும் சந்திங்க, அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்கள். இந்தியன் ஆண்டவரே, ஆர்மி படை, காவல் படை, கப்பல் படை, நிறைய படைகள், அந்த படைகள்லாம் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க, அவங்க குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அவுட் டிபார்ட்மெண்ட், இபி டிபார்ட்மெண்ட், கரண்ட் டிபார்ட்மெண்ட், எவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்குது, எல்லா டிபார்ட்மெண்ட்டை ஆசீர்வதிங்க, அவங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, விபத்துகள் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. ட்ரெயினில் போகிறவங்க, பிளைனில் போகிறவங்க, காரில் போகிறவங்க, நடந்து போகிறவங்க, சைக்கிளில் அவங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு குடும்பத்தை ஆண்டவரே நீ நடத்துங்க ஆண்டவரே. ஆசிரியர்லாம் ஊழியக்காரங்களை ஆசீர்வதிங்க அப்பா. இசிஐ, சிஎஸ்ஐ, பெந்தகோஸ், ஏஜி, பல சாபங்கள், ஊழியர்கள், அவங்க குடும்பங்களை, மக்களை ஆசீர்வதிங்க. தலைமை போதகர், சபை போதகர், ரெவரண்ட், டாக்டர், பிஷப், போப், அனைவரையும் ஆசீர்வதிங்க. அவங்க கொடுக்குற தேவ செய்தி, பாடல்கள், வல்லமை, விடுதலை உண்டாகட்டும், அற்புதம், அதிசயம் நடக்கட்டும். பாடும்போது ஆன்லைன் ஒரு அற்புதம் நடக்கணும், ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கவங்க அற்புதம் நடக்கணும், சுகம் நடக்கணும், பெரிய அதிசயங்கள் நடக்கணும் ஆண்டவர். ஆசீர்வதி. அதில் ஒவ்வொருத்தரும் வேலை செய்யும், ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்தா அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவே ரட்சியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. மீண்டுமாக அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். God bless you. God bless you. Bye.